அனைவருக்கும் அன்பான வணக்கம். சந்தனத்தால் வரவேற்றால் சந்தனத்தின் வாசம் குறைந்துவிடும் என்று இந்த வர்மயோகா ஆசானுடைய பேராற்றல் கருணையினால் அனைத்து அன்பர்களையும் சந்தோஷத்தால் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போது மாணவி முதல் செய்த பயிற்சியுடன் இப்போ இரண்டாவது பயிற்சியை துவங்குகிறார். முதலாவது மாணவர் இப்போது தண்ணீரை பருகுங்கள். தண்ணீரை முடித்தவுடன் உங்கள் சுவாசத்தை ஆழ்ந்து எடுங்கள். சுவாசத்தை மூக்கின் வழியாக எடுத்தார், வாயின் வழியாக வெளியிடுகிறார். மூக்கின் வழியாக ஆழ்ந்து சுவாசத்தை எடுக்கின்றார், வாயின் வழியாக அந்த சுவாசத்தை முழுமையாக வெளியிடுகிறார். இப்போது மாணவி, நமக்கு பொதுவாகவே பெண்களுக்கோ ஆண்களுக்கோ உள்ள பிரச்சனை என்னவென்றால் பாதவலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, வயிறு பெரிதாக இருக்கிறது, பின்பகுதியில் சிதை கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். ஒட்டு மொத்தத்திற்கும் ஒரு அற்புதமான ஒரு தீர்வு பாத அசைவு என்று தமிழில் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் பெடலிங் என்று சொல்லுவோம். இப்போது மாணவி வலது கால்களை பெடலிங் செய்ய போகிறார். 1 2 3 4 5 சுவாசத்தை வெளியிடுங்கள். இப்போது இடது காலை ஆழ்ந்து மூச்சை உள்ளிடுங்கள். மூச்சை நிறுத்தி கொண்டுதான் இதை செய்ய வேண்டும். 1 2 3 4 5 மூச்சை வெளியிடுங்கள். இப்போது 2 கால்கள் மூலமாகவும் இந்த பயிற்சி செய்கிறார்கள். நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு உள் சுவாசத்தை எடுங்கள், நிறுத்துங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 வெளி சுவாசத்தை விடுங்கள். இப்போது இந்த பயிற்சியின் போது பாத அசைவுக்கு துடை அசைவு, இடுப்பு பகுதி 3 அசைவிலும் முழுமையாக செயல்படும். இப்போது யாருக்கெல்லாம் பாதவலி உள்ளதோ, மூட்டு வலி உள்ளதோ, இடுப்பு வலி உள்ளதோ பரிபூர்ணமாக குணமடையும். இதை தொடர்ந்து 15 முறை பயிற்சி செய்ய வேண்டும். 15 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதுக்கு அடுத்தபடியாக மாணவி கால்களை வலது காலை உயர்த்தி 1 2 3 4 5 நிறுத்துங்கள். ஆழ்ந்து சுவாசம் உள்ளிடுங்கள். இடது காலை உயர்த்துங்கள். 1 2 3 4 5 வெளி சுவாசம் விடுங்கள். இப்போது இந்த பெடலிங்கில் இந்த பெடலிங்கில் நம்ம 2 பார்த்துருக்கோம். வலது காலம் பார்த்தோம், இடது காலம் பார்த்தோம். கால்களை ஒரு 15 டிகிரி மேலே தூக்கி அவங்க பண்ணதை பார்த்தோம். இப்போ என்ன பண்ணால் இதே காலை கொஞ்சம் 30 சென்டிமீட்டர். இப்போது மூச்சை உள்ளிடுங்கள், ஆழ்ந்த சுவாசம் இடுங்கள். பயிற்சியை துவங்குங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 நிறுத்துங்கள். சுவாசத்தை வெளியிடுங்கள். இன்னும் காலை அகலப்படுத்துங்கள். ஆழ்ந்து சுவாசத்தை உள்ளிடுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 வெளி சுவாசம் விடுங்கள். இன்னும் கால்களை அகலப்படுத்துங்கள். உங்கள் உடைகளை சரி செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீளமாக அமர்ந்து கொண்டு இப்போது ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிடுங்கள். துவங்குங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 உங்கள் வெளி சுவாசத்தை இடுங்கள். இந்த வர்மயோகா பயிற்சியின் மூலமாக சொல்ல வேண்டிய எளிமையான ஒரு தகவல் என்னவென்றால், உங்கள் சுவாசம் மூக்கின் வழியாக உங்கள் சுவாசத்தை எடுத்து நிறுத்தி வாயின் வழியாக தான் வெளியெடுக்க வேண்டும். இப்போது மாணவி தண்ணீரை பருகுங்கள். தண்ணீரை பருகி முடித்து உங்கள் சுவாசத்தை ஆழ்ந்து எடுத்து இப்போது இந்த பாதத்தின்
பெடலிங் ரொட்டேஷன் என்று ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம். கால் சுழற்சி பயிற்சி. ஆழ்ந்து உங்கள் சுவாசத்தை உள்ளெடுங்கள், நிறுத்துங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite direction. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறுத்துங்கள்.